ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ எதை பற்றி அப்படின்னா, நேற்று வந்த ஒரு நியூஸ். கிளாஸ் 9, 10, 11 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் எழுதாமலே ஆல் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜேஇ 2021 பேப்பர் டே 1 அண்ட் டே 2ஓட டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ ஜேஇ இந்த லெவலில் இருக்குது. ஸோ அது நான் சொல்கிறேன், அது என்ன லெவலில் இருக்கோ அதே லெவலில் தான் நீட்டும் இருக்குமா. ஸோ இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நேற்று கிடைச்ச ஒரு நியூஸ் படி, அதாவது 9th, 10th, 11th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தேர்வின்றி தேர்ச்சி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் எழுதாமலே ஆல் பாஸ். ஸோ ஆனால் 12th ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா அவங்களுக்கு மட்டும் எக்ஸாம், 10th கூட எக்ஸாம் கிடையாது, ஆனால் நம்மளுக்கு மட்டும் எக்ஸாமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி நீங்கள் யோசிக்கக்கூடாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நீங்கள் சந்தோஷம் தான் படணும். ஏன்னா அவங்க வந்து பேஸ்மெண்ட் வந்து அவ்வளோவா ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ இப்போ அவங்க எக்ஸாம் எழுதலைன்னா அதுக்காண்டி நான் வந்து எல்லாருமே ரொம்ப வீக்காக படிச்சிருப்பீங்க அந்த மாதிரி சொல்ல. பட் எக்ஸாம் எழுதாத பட்சத்தில் இப்போ உங்களோட, அதாவது நீங்கள் 9th, 10th, 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிற பட்சத்தில் இப்போவுமே நீங்கள் அந்த கிளாஸ்க்குள்ளே ஸ்டாப் பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் லைட்டாக என்ஜாய்மெண்ட்குள்ளே போவீங்க. அப்படி இல்லைன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்கன்னா அந்த இதுக்குள்ளே நீங்கள் மூவ் ஆவீங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களோட பேஸ்மெண்ட்டை நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணாமல் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி இப்போ ஜேஇ 2021 பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல். ஸோ இப்போ டே 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா. ஸோ அது வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீட்டோட போன வருஷம் இருந்த நீட்டோட ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து ஓரளவுக்கு டஃப் தானா. பட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்கன்னா, ஈஸியாக 200+ அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். 250+, மேக்ஸும் நல்லா படிச்சிருந்தவங்க வந்து 250+ எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ முன்னாடி வந்து நம்ம பார்த்துருந்தோம்னா ஒரு 100, அதாவது ஒரு 100 தொட்டிருந்தா கண்டிப்பாக ஏதாட்டும் ஒரு NIT அந்த மாதிரி இடத்துல சீட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த டைமில் 150 அப்படிங்கிறத கிராஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன். ஓகே, இப்போ டே 1ல் ஷிஃப்ட் 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். ஸோ ஷிஃப்ட் 2வும் கிட்டத்தட்ட அதே லெவல் தான். பட் என்னன்னா ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக வந்துட்டு ஷிஃப்ட் 2ல், அவ்வளோதான். ஸோ கெமிஸ்ட்ரி அதே லெவல், ஈஸியான லெவல், மேக்ஸ் அதே லெவல், ஃபிசிக்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கு. இப்போ டே 2 எடுத்துக்கிட்டிங்கன்னா மொதல் ஷிஃப்ட்டில் டே 2ல் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து அது வந்து மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இது வந்திருக்கு. ஸோ மாட்ரேட் டு டிஃபிகல்ட் லெவலில் டே 2ஓட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ டே 2ல் செகண்ட் ஷிஃப்ட் வந்து ஓரளவுக்கு அந்த டே 1ஓட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் மாதிரி ஓரளவுக்கு கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே மாட்ரேட் லெவல், கொஞ்சம் ஈஸி லெவல். ஒரே ஒரு பேப்பர் மட்டும் தான் கொஞ்சம் மாட்ரேட் டிஃபிகல்ட் லெவலில் இருந்துச்சு. மற்ற எல்லா பேப்பரும் மாட்ரேட் ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. ஸோ எப்படி பார்த்துருந்தாலுமே ஒரு கிளியராக எல்லா போர்ஷனுமே கவர் பண்ணியிருந்தா 200+ அப்படிங்கிறது ஈஸியாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். கண்டிப்பாக NIT கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் IIT நீங்கள் வந்து ஜேஇ அட்வான்ஸுக்கு வந்து ஈஸியாக ட்ரை பண்ணியிருக்கலாம். ஓகே என்னதான் இருந்தாலும் இன்னும் 3 அட்டெம்ப்ட் இருக்குது. ஸோ பயப்படாமல் தாராளமாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைச்ச ஒரு விதமான லக்குன்னா அதான் 4 அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து அப்போ நீட்டோட லெவல் வந்து எந்த மாதிரி இருக்கும். ஸோ அதாவது 2019 கடைசியாக ஒரு 3 வருஷம் இல்லை 4 வருஷமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த ஈஸி லெவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிச்சுட்டே போகுது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக கேட்டுக்கிட்டே வராங்க. ரொம்ப ரொம்ப கட் ஆஃபும் ஏறிக்கிட்டே போகுது. ஸோ போன வருஷம் அதாவது 80% டைரக்ட் NCERT ஸ்டேட்மெண்ட்லேருந்து வந்துருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எப்படி பார்த்துருந்தாலுமே 2 அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கண்டிப்பாக கட் ஆஃப் ஏற தான் போகுது. ஸோ அதாவது ஒரு கான்ஃபிடென்ட்டாக நம்மளுக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற ஸ்கோர்னா அது 600+ எடுத்தே தான் ஆகணும். அதாவது ஆல்மோஸ்ட் ஆல் த கேட்டகரி 600+ அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டாக சீட் கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு ஸ்கோராக கூட நம்ம வந்து நீட்டுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ கட் ஆஃப் கண்டிப்பாக 100% வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. ஏன்னா ரொம்ப ஈஸியாக தான் கேட்பாங்க அப்படிங்கிறது என்னோட ப்ரெடிக்ஷன். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து CBSE போர்டு எக்ஸாம் அந்த இது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இப்போ அதாவது இந்த ஹையர் அத்தாரிட்டிஸ் அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது கேட்க போகிற நிறைய கொஸ்டின்ஸ் வந்து NCERT மட்டும்தான் டேரக்டாக எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதுலேருந்து மட்டும்தான் டேரெக்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ போர்டு எக்ஸாமுக்கு. ஸோ அதனால் NCERT உட்காந்து எவ்வளோ தரவு பண்ண முடியுமோ அந்தளவுக்கு தரவு பண்ணிக்குவாங்க போர்டு எக்ஸாமுக்கு. ஸோ கண்டிப்பாக போர்டு எக்ஸாமில் இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் வரும் அப்படிங்கிறத தாராளமாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி தான் ஸ்டேட் போர்டு 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக ஈஸியாக தான் வரும். ஓகே, ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட சேனல் பிரெயின் ஸ்பார்க்கரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.